ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முடவாட்டுக்கால் சூப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முடவாட்டுக்கால் முடவ நாட்டுக்கால்னு சொல்றாங்க. இது 4000 நோய்களை சரி பண்றதா சொல்றாங்க. நம்மளும் இது ஒருத்தர் சொல்லிதான் நம்மளும் கேள்விப்பட்டு இதை நம்ம செய்யறோம். மற்றபடி எனக்குமே ஆர்த்தோ ப்ராப்ளம்லாம் இருக்கு. 10 வருஷத்துக்கு மேல டேப்லெட் எல்லாமே நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். இது 48 நாள் தொடர்ச்சியா நம்ம சாப்பிடையில இதோட இந்த ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மெயினா சரியாகுதுன்னு சொல்றாங்க. இது இப்ப 10 கிலோ கிழங்கு நம்ம இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு காய வச்சா நம்மளுக்கு எவ்வளவு கிழங்கு வருது, எப்படி அந்த பொடி நம்ம ரெடி பண்றது, இந்த பொடி தயாரிக்கிற மெத்தட் எப்படி, எல்லா டீட்டெயில்ஸும் நான் போடுறேன். நீங்க வீட்டுல தயாரிக்கிறதுனால தயாரிச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்ல நம்மள்கிட்ட பொடி வேணும்னாலும் நீங்க ஆர்டர் பண்ணி இதுல இருக்க நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பத்து கிலோ முடவாட்டுக்கால் வாங்கி அதை தோலெல்லாம் சீச்சு தோலை எடுத்துட்டு நாங்கள் பொடுசாக கட் பண்ணி காய வச்சு வச்சுருக்கோம். இதை இந்த மாதிரி நல்லா நைஸாக சீச்சு இந்த மாதிரி காய வச்சு வச்சுக்கணும். இவ்வளோ 10 கிலோவுக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. இதில் இது வெயிட் இருக்குது. 100 கிராம் மிளகு வறுத்து வச்சுருக்கோம். ஆமாம், அடுத்து 100 கிராம் சீரகம் வறுக்க போகிறோம். எல்லாமே எடை பண்ணி தான். நல்லா இந்த வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கிட்டு எடுத்துக்கணும். மல்லி 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கோம். மல்லியும் வாசம் வர அளவுக்கு, நல்லா வாசம் வர அளவுக்கு மல்லியையும் வறுத்துக்கணும். இந்த கிழங்கையும் லைட்டா சூடு பண்ணிக்கணும். காய வச்ச கிழங்க மிதமான தீயில லைட்டா சூடு பண்ணா போதும். இந்த சூடான சட்டியில போட்டு ஒரு பெரட்டு, அவ்வளவுதான். லேசா சூடு ஏறினா போதும். ரொம்ப கருகிற மாதிரி ரொம்ப மொறுமொறுன்னு அதெல்லாம் தேவையில்லை. ஓகே, சூடு ஏறிடுச்சு, அமர்த்திடலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கணும். இங்கே பாருங்க, நம்ம முடவாட்டுக்கால் இந்த மாதிரி தான் மிளகு சீரகம் இந்த கிழங்கு எல்லாத்தையும் வறுத்து மல்லி வரமல்லி எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நம்ம வறுத்து பொடியாக வச்சுருக்கோம். நம்மளோட முடவாட்டுக்கால் சூப் மிக்ஸு, கிழங்கு மிக்ஸு, இது நம்மளோட ஃபுட் ப்ராடக்ட். நம்ம எம்கேவி ஃபுட் ப்ராடக்ட்னு வச்சுருக்கோம். இதில் தர்ற அனைத்து வகைகளும் எல்லாமே ரெடி பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு 5 பேருக்கு தகுந்த மாதிரி நான் சூப் போடுறேன். அதுக்கு ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் சின்ன வெங்காயம் தட்டி வச்சிருக்கேன். நம்ம இதில் போட்டுக்கலாம். தக்காளி பொதுவாக வைத்தியத்துக்காக சாப்பிட்றவங்க புளிப்பு சேர்க்கக்கூடாது. இருந்தாலும் நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் தக்காளி போட்டுக்கிறேன். நீங்கள் தக்காளி விருப்பப்பட்டவங்க நீங்கள் தக்காளி போட்டுக்கலாம்.
கொதிக்கிற தண்ணியில இதெல்லாம் போட்டிருக்கோம். இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். பெருங்காயத்தூள் கொஞ்சம். ஓகே, இப்போ வந்து மொடவாட்டுக்கால் சூப் பவுடர் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் வீட்டில். அதை வந்து நம்ம வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி உப்பு சேர்த்து வடிகட்டி கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம சாப்பிடலாம். இதை வந்து 48 நாள் தொடர்ச்சியா சாப்பிடையில வந்து எலும்பு மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் மெயினா தீருதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. எனக்குமே ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் 10 வருஷமா இருக்கு. லட்சக்கணக்குல நான் செலவழிச்சிருக்கேன். ஆனா இப்ப இதை சாப்பிட்டு எனக்கு வலி குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதனாலதான் நான் உங்களுக்கும் இதை வந்து சாப்பிடுங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு நான் போடுறேன். நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா இதுல தெரியுற இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணியோ உங்க ஆர்டரை புக் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா அதோட எசன்ஸ் எல்லாம் உள்ள இறங்கிடுச்சு. நம்ம இறக்கையில தான் உப்பு போடணும், முதல்ல போட வேண்டாம், அடுத்தாப்புல இருக்கும். இறக்கையில உப்பு போட்டுட்டு அதை ஃபில்டர் பண்ணி வடிகட்டிட்டு கொத்தமல்லி தழை நம்ம வந்து பொடியா நறுக்கி வச்சிருக்கோம். இதை வடிகட்டிட்டு அந்த கொத்தமல்லி தழை தூவி நம்ம டெய்லி குடிக்கல, ஆனா விடாம குடிக்கணும். அதுதான் மெயினான விஷயம். நம்ம வந்து ஒரு நாள் குடிச்சோம், 2 நாள் குடிக்கல, 4 நாள் குடிக்கல அப்படிங்கிறத விட நம்ம டெய்லி குடிக்கல அதோட எஃபெக்ட் வந்து நல்லாவே இருக்குது. நீங்க வந்து டெய்லி இதே மாதிரி ஒரு வேளை 2 வேளை கூட நீங்க சாப்பிடலாம். இது வந்து கணக்கு கிடையாது, ஒரு டைமா 2 டைமான்னு. நீங்க வந்து ஒரு நாளைக்கு 2 டைம் கூட எடுத்துக்கலாம். ஆனா ரெகுலரா எடுத்துக்கிறதுல அதோட பெனிஃபிட் கண்டிப்பா இருக்கு. நீங்க வந்து தைரியமா சாப்பிடலாம். நம்மளுக்கு வீட்டுக்கு வந்தவங்களுக்கும் நம்ம கொடுத்துருக்குறோம். எல்லாரும் குடிச்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்குன்னு இருக்காங்க. காய்கறி சூப் மாதிரி தான் இருக்கும். நீங்க பயப்படாம தைரியமா குடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.